Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்றத நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் அதாவது திண்டுக்கல் அப்படிங்கிற மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஊர்ல நடந்த சம்பவம் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது பானுபிரியா அப்படிங்கிறவங்க தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவம் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா தான் இந்த சம்பவத்தோட உங்களுக்கு அந்த விஷயம் என்ன அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட முடியும். வாங்க இந்த வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2013 இந்த சம்பவம் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 2023 இந்த சம்பவத்தை நாங்க கிளியர் பண்ணியிருக்கிறோம். ஆனா இந்த 2013 இந்த சம்பவம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறதே நான் இந்த விஷயத்த உங்களுக்கு, அதாவது அந்த கதையை உங்களுக்கு தெளிவா சொல்றேன். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பானுபிரியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட அதாவது ஒரு 12 வயசு இருக்கக்கூடிய டைம்ல இந்த சம்பவம் நடக்குதுங்க. அதாவது 12 வயசு அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு அக்கா இருந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே இந்த இரட்டை பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது இரட்டையர்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த இரட்டையர்கள், ஒன்னு அனுப்பிரியா, ஒன்னு பானுபிரியா. இவங்க அதாவது இவங்களுடைய அக்கா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அனுப்பிரியா அதே மாதிரி இவங்க தங்கையா இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இரட்டை குழந்தைகளா இருந்த காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு இருக்கும்போது இவங்களுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. அப்பா பயங்கரமான தண்ணியடி, அதாவது குடிகார மனுஷனா இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்ததுனால இவங்க அப்பாவால இந்த குடும்பத்தை சரியா ரன் பண்ண முடியல. அதாவது இந்த வளர்ந்து நிற்கக்கூடிய இந்த 2 குழந்தைகளையும் சரியாக பார்க்கவே இல்லை, கவனிக்கிறதும் கிடையாது. அதாவது அதன் பிறகு இவங்க அப்பாவை பானுபிரியா பார்த்த நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 தடவை தான் பார்த்துருக்குறாங்களாம். அதுக்கப்புறம் அப்பாவை இதுவரைக்கும் நாங்க பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய பானுபிரியா மற்றும் அனுப்பிரியா வளர்ந்து வர்றாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11ஆம் கிளாஸ்ல 2 பேருமே படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது அனுப்பிரியாவும் பானுபிரியாவும். இப்போ நம்மளுடைய பானுபிரியாவுக்கும் அனுப்பிரியாவுக்கும் அந்த இடத்துல பாதுகாப்பா இருக்கிறது அவங்களுடைய சித்தி தான். அதாவது அம்மாவுடைய தங்கச்சி. சித்தின்னு சொன்னா நீங்க மற்ற மாதிரிலாம் கிடையாதுங்க, ரொம்ப பாசத்தோட அன்போடையும். அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களையும் பார்க்கறதுலையும் இந்த பிள்ளைகளையும் பார்க்கறதுலையும் எந்த ஒரு வேற்றுமையும் காட்டாம ரொம்ப ஒரு அன்பான ஒரு பெண்மணியா இருந்திருக்கிறாங்க. அவங்க அதை சொல்லி சொல்லி பூரிச்சே போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்மா கிட்ட நாங்க வளர்ந்தோம். கிட்டத்தட்ட 16-17 வயசு வரைக்கும் நான் அங்கதான் இருந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அதாவது அக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் சரி இவங்களும் சரி 16 வயசுல, அதாவது 17 தொடரக்கூடிய டைம்ல இவங்க 2 பேரும் ஒரே நாள்ல பெரிய பிள்ளை ஆகுறாங்க. அப்படி பெரிய பிள்ளை ஆனாலும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய வசதி, அதாவது இவங்க சித்தி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய வசதி எல்லாம் இல்லை. அவங்க ஒரு ஸ்கூல்ல இந்த ஆயா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க சித்தப்பா இருக்கிறாரு பாத்தீங்களா, அவர் வேற மாதிரி ஒரு டைப்புங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சித்தப்பா எந்த விஷயத்தையுமே வீட்டுல குடிச்சிட்டு பயங்கரமா சண்டை போட்டு இருக்கக்கூடிய ஆளு தான். ஆனா அவருக்கு இந்த மாதிரியான கெட்ட பழக்கம் சொல்ல போனா இந்த குடி மட்டும்தான். மற்ற மாதிரி எல்லாருக்கிட்டே ரொம்ப பாசமாட்டி இருக்கக்கூடிய நபர் தான் அப்படிங்கிறது மாதிரி பானுபிரியா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, நைட்டு நேரத்துல
நேரத்துல அவங்க சித்தப்பாவுக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குது, அதனால நைட்டு நேரத்துல அவங்க சித்தப்பா அங்க இருக்கிறது கிடையாது அப்படிங்கிறது மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இவங்க கிட்ட யாருக்கிட்டையும் அவர் வந்து ரொம்பவே அன்போட தன்னுடைய குழந்தைகளை பாக்குற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அவருக்கு வேலைக்கு போறதுலாம் கொஞ்சம் அரிதா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருந்த அந்த நபரும் அந்த இடத்துக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய பாதுகாப்புல நம்மளுடைய பானுப்பிரியா மற்றும் அனுப்பிரியாவும் அப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த 16 வயசு முடிஞ்சு, அதாவது இவங்க பூப்படைஞ்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, பெரிய பிள்ளை ஆயிட்டாங்கன்னு, 17 வயசு ஆகுதுங்க. 17 வயசுல இவங்க 12ஆம் கிளாஸ் முதல் தடவையா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் போயிருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ல இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, அனுப்பிரியாவுக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கிட்ட காதல் உருவாகுது. அப்படி உருவாகுன அந்த இடத்துல அந்த பையனு கூட ரொம்பவே ஜாலியா இருக்கிறதும், அடிக்கடி ஸ்கூலுக்கு போகாம அந்த பையன் கூட ஊர் சுத்துறதும், இந்த மாதிரி அனுப்பிரியா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து கண்டிக்கிற விதமாட்டு நம்மளுடைய பானுப்பிரியா நிறைய விஷயங்களை சொல்லி அந்த இடத்துல அந்த பொண்ணை டைவர்ட் பண்ண பார்த்துருக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு கேட்கறது மாதிரியே இல்லை. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பானுப்பிரியாவும் அனுப்பிரியாவும் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த வாலிபனுக்கு யார் யாருன்னு சில சமயங்கள்ல வித்தியாசம் தெரியாம நம்மளுடைய பானுப்பிரியாவுடைய கைகளையும் பிடிச்சி இழுத்துருக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இந்த பொண்ணு திட்டி விட்டுருக்குது. நான் இல்லை, எங்க அக்கா கூட பழகணும்னா என் அக்கா கூட மட்டும் பேசு, என்கிட்ட பேசாத அப்படிங்கறது மாதிரி திட்டிக்கிட்டே தான் வந்திருக்குது. ஆனாலும் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் அடிக்கடி பானுப்பிரியாவையும் சீண்டிக்கிட்டே தாங்க இருந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்த அனுப்பிரியா கிட்ட வந்து அந்த நம்மளுடைய பானுப்பிரியா வந்து அடிக்கடி எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. இது ரொம்ப தப்பா இருக்குது, அவன் என்கிட்டையும் சீன்றான், இது சரியில்லை, அவன்கிட்ட சொல்லி விலக்கி வை அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் இந்த இடத்துல நம்மளுடைய பானுப்பிரியா அனுப்பிரியா கிட்ட பேசி இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல அனுப்பிரியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய காதலன்கிட்ட அடிக்கடி சண்டை போடுறது, வாங்குறது, இந்த மாதிரியே போயிட்டே இருக்குது. ஒரு காலகட்ட சூழ்நிலையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட இவங்க 12ஆம் கிளாஸை முடிக்கக்கூடிய கண்டிஷனுங்க. அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அனுப்பிரியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த காதலனான அந்த வாலிபன் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அதாவது அன்னைக்கு லாஸ்ட் பரீட்சை எழுதக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பரீட்சை அவங்க எழுதவே இல்லை, வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதே மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, பானுப்பிரியாவும் பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருக்காங்க. இனிமேல் ஒரு நாள் இந்த பரீட்சை எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டி விட்டுருக்காங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டே தான் வீட்டுல இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம சித்தியுடைய பசங்க 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. அவங்களும் சரி, அவங்க சின்ன பசங்க, அவங்களும் வீட்டுல வந்து கேட்டிருக்காங்க, ஏன் அக்கா நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து பேசாமலே இருந்திருக்கிறாங்க நம்மளுடைய அனுப்பிரியா. அப்படி அனுப்பிரியா அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துக்கிட்டு சித்திக்கிட்டையும் சொல்றாங்க, சித்தியும் கேட்டு பாக்குறாங்க. அந்த மாதிரியான எந்த விஷயத்தை அவங்க வெளியே சொல்லல. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய பானுப்பிரியாவால மட்டும்தாங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு முடிஞ்சுது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுப்பிரியா கிட்ட தனியாக பேச ஆரம்பிக்கிறாங்க பானுப்பிரியா. என்னடி ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரி இது பண்ற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த காதலனான அந்த வாலிபன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, நீங்க 2 பேரும் இரட்டை பிள்ளைகள் தானே, அவளையும் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒன்னே எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க 2 பேரையும் நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீங்க 2 பேருமே என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி தாங்க வாக்குவாதமே நடந்திருக்குது. அப்படி அந்த வாக்குவாதத்துல ரொம்ப முத்தி போனதுனால அந்த இடத்துல அந்த பையனை ஓங்கி அரைஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க அனுப்பிரியா. அந்த விஷயத்த சொல்லி சொல்லி, நான் அந்த தூரம் அவனை லவ் பண்ணேன், அவன் அவ்வளவு தூரம் நேசிச்சேன், அவன் என்ன இந்த மாதிரி பேசிட்டான், இந்த மாதிரி ஒன்னையும் சேர்த்து கேட்கறான், அதனால எனக்கு அவன் கூட இருக்கிறதே பிடிக்கல, நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அப்பந்தாங்க பானுப்பிரியா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரிம்மா, இதெல்லாம் காலப்போக்கில் கடந்து போகக்கூடிய விஷயங்கள், நீ வாம்பாட்டுக்கு அவன் வேலையை பாரு, அவனால இனிமேல் பிரச்சனை வந்தா சித்தப்பாவை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய பானுப்பிரியா சமாதானப்படுத்திட்டாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணை தூங்கவும் வைக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுநாள் காலையில விடியும் போது அனுப்பிரியா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய உத்திர கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுல அப்படியே தூக்க மாட்டி தொங்கி நிக்கிறாங்க. அதாவது இறந்தே போயிட்டாங்க. இதை பார்த்த நேரத்திலே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க நம்மளுடைய பானுப்பிரியா. ஏன்னா ஆல்ரெடி அம்மா போயிட்டாங்க, அப்பா எங்க போனார்னே தெரியாது. அதன் பிறகு சித்தியுடைய வளர்ப்புல தான் வளர்ந்துட்டு இருக்கிறோம். கூட பிறந்ததா இருந்தது இந்த அனுப்பிரியாங்கிற அக்கா மட்டும்தான், அதுவும் இரட்டை பிள்ளை. அப்படி இருக்கக்கூடியவை இறந்து போயிட்டாலே அப்படிங்கிற ஒரு மனவேதனையில இவங்க கொஞ்சம் இதாயிடுறாங்க. அதாவது இவங்களுக்கு அழுகையே வரலையே அந்த டைம்ல, பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த சின்ன பசங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த சித்தியுடைய பசங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தாங்க முழிச்சிருக்கிறாங்க. முழிச்சு பார்த்து பேன்னு சொல்லி பயங்கரமா கத்துனா பிறகு தாங்க சித்தி பக்கத்துல ரூம்ல இருக்கு, அதாவது 2 ரூம் இருக்குது, பக்கத்து ரூம்ல இருந்து அவங்க ஓடி வந்திருக்கிறாங்க. வந்து பார்க்கும்போது இங்க அனுப்பிரியா தூக்குல தொங்குன நிலைமையில இறந்து போயிருக்கிறாங்க. இந்த இடத்துல எல்லா விஷயத்தையுமே பானுப்பிரியா மறைச்சிடுறாங்க. தன்னுடைய அக்காவுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அவளை சீனி யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த காதலனுடைய அந்த சம்பவம்
சம்பவத்தை பத்தி சித்திக்கிட்டேயோ மற்ற பிள்ளைகள்கிட்டயோ அவங்க சித்தப்பா கிட்டயோ எதுவுமே பேசுறீங்க, அப்படியே மூடிட்டு இருந்துடுறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு பரீட்சை எழுதாததுனால அவங்க தோத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பெண் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க கதையே வந்திருக்குது. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 மாத காலங்கள் நன்றாக தாங்க போயிருக்குது நம்மளுடைய பானுப்பிரியாவுக்கு. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நள்ளிரவு நேரத்துல நம்மளுடைய பானுப்பிரியாவுடைய தலையை வந்து யாரோ மெல்லமா வருடி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்குங்க. யாரோட நம்மளுடைய தலையை இப்படி வருடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண் முழிச்சு பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இது வந்து அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இவங்க ஸ்கூலில் இந்த வயிறு வலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதாவது இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக வயிறு வலிக்கும். அந்த மாதிரி வயிறு வலியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கி, இப்போ கொஞ்சம் அங்கே படுமா அப்படின்னு சொன்னால் அங்கே போய் படுப்பாங்களாம். அந்த மாதிரி படுக்கக்கூடிய இடங்களில் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அதாவது தலையில் கை வச்சு யாரோ மெல்லமாக வருடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ திடீர்னு இவங்க கண்ணுக்கு, அதாவது நம்மளுடைய பானுப்பிரியாவுடைய கண்ணுக்கு அவங்க அம்மாவுடைய தோற்றம் அடிக்கடி தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க. அவங்க அம்மாவுடைய தோற்றம் வந்து எப்படி தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான மூதாட்டி மாதிரி வருவாங்களாம். ரொம்ப வயசான அந்த வெள்ளை முடி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, நரமுடி நரைச்சி போய் இருக்கக்கூடிய வயசான தோற்றத்தில் வந்து இவங்க கிட்ட பேசுறதுக்கு கிட்ட வரும்போது டக்குன்னு இவங்க கண் முழிச்சிருவாங்க. அப்படி முழிச்சு இந்த கனவு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ட்ரிப் அவங்களுக்கு வந்திருக்குது. ஆனா எப்பவும் தூங்கினாலும் தன்னுடைய தலையை வந்து யாரோ வருடிக்கிட்டு இருக்கிறது வந்து இவங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஆட்டு தாங்க இருந்திருக்குது. அப்ப இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாள் இவங்க தூங்கவே இல்லைங்க. அதாவது தலையணையை வச்சு அப்படியே படுத்திருக்கிறாங்க. அப்படி படுத்து கிடக்கும் போது கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 12:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு ஒரு பெண் நடந்து வர்றாங்க. அவங்க வீட்டுக்குள்ள அந்த இருட்டான பகுதிக்கு உள்ளாடி இருந்து தான் வர்றாங்க. அப்படி வந்து கரெக்டா இந்த பெண்ணுடைய தலையை தன்னுடைய மடியில தூக்கி வச்சு அப்படியே மெல்லமா வருடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க அந்த இடத்துல தூங்கவே இல்லை, தூங்குற மாதிரி நடிக்க தான் செய்திருக்கிறாங்க. அதை அந்த இடத்துல அந்த பேயால உணர முடியல அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன நடந்திருக்குன்னா, இவங்க கண்ணை மெல்லமா திறந்து பார்க்கும்போது அக்கா அழுதுகிட்டு இருக்கிறத அப்படியே பார்த்து அரண்டு அந்த இடத்துல அம்மா அப்படின்னு சொல்லி கத்தி இருக்கிறாங்க. திடீர்னு அந்த உருவம் அங்கிருந்து காணாமலும் போயிடுச்சு. இவங்க அம்மான்னு கத்துன சத்தம் கேட்டு பக்கத்துல சித்தி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஓடி இருந்திருக்கிறாங்க. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கும்போது அந்த பெண், அதாவது யார் அப்படின்னா அனுப்பிரியாவுடைய ஆன்மா தாங்க, பானுப்பிரியாவுடைய அந்த தலையை தூக்கி மடியில வச்சு அந்த மாதிரி வருடி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்குது. இதை வந்து அப்படியே சொல்லிடுறாங்க சித்திக்கிட்ட, இந்த மாதிரி அக்காவுடைய ஆன்மாவை நான் பார்த்தேன், என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட இது ஒரு 3 மாத காலமாட்டு நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு அந்த ஸ்கூல் லீவ் விட்டுறாங்க. அதாவது 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டாங்க, ஸ்கூல் லீவ் விட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் வந்து இவங்க ஃப்ரீயா வீட்டிலே தான் இருக்கிறாங்க. அந்த இவங்களுடைய சித்தியுடைய பசங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. சித்தி வந்து இந்த மாதிரி ஆயா வேலை பார்க்க அவங்க போயிடுவாங்க. சித்தப்பா வீட்டில் இருக்க மாட்டாரு. தன்னந்தனியாக இருக்கிறது நம்மளுடைய பானுப்பிரியா மட்டும்தான். பானுப்பிரியா பகல் நேரத்துல, அதாவது இவங்க வீடு அமையப்பட்டிருக்கிறது நிறைய வீடுகள்லாம் இல்லைங்க. இவங்க வீட்டு பக்கத்துல 2 வீடுகள் தான் இருக்குது. அதுவும் பெரிய இந்த பணக்கார வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் இருக்கக்கூடிய வீடு இருக்குது. இவங்க இருக்கக்கூடியது ஒரு சின்ன வீடு தான். அதாவது கிட்டத்தட்ட 2 ரூமு, ஒரு ஹாலு, அதன் பிறகு கிச்சன், அதன் பிறகு என்ன அப்படின்னா பேக் சைடில் தான் இவங்களுக்கு பாத்ரூம்லாம் இருக்குது. அதாவது குளிக்கிறதுக்கு பின்னால தான் வசதிகள் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன காம்பவுண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு வீடு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ள நம்மளுடைய பானுப்பிரியா தனியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 மாதங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. சரி, வேற ஏதாவது ஒரு வேலைக்காவது நம்மளை அனுப்பி வைப்பாங்க, போகலாம் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க சித்தி விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இவருடைய அக்கா இறந்துட்டா, அது வேற பெரிய ஒரு பிரச்சனையில இருந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க சித்திகாரி தான் கொண்டா அப்படிங்கிற மாதிரி தானே கொண்டு வருவாங்க. அப்படி கூட நினைச்சு அந்த பெண்ணை வந்து அவங்க சித்தி வேலைக்கே விடல. அதனால நம்மளுடைய பானுப்பிரியா வீட்டிலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருது. சரி, வீட்டுல இருந்துகிட்டு சமையல் வேலைகளை கத்துக்கமா அப்படிங்கிறது மாதிரி அவங்க சித்தியும் சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். அதே மாதிரி சோறு பொங்குறது, கறி வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை பகல் நேரத்துல வீட்டுக்குள்ள இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, இவங்க லைட்டா தூங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கதவை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க ஒத்தையில இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளதான் தூங்குவாங்க. அப்படி தூங்கும்போது ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா,
வீட்டுடைய பின்வாசல் வழியாக இவங்க அக்கா தத்துவமா பட்டப்பகல்லே அப்படியே நடந்து வர்றாங்க. அதை பானுப்பிரியா பார்க்குறாங்க. பார்த்து கைகாலெல்லாம் வெட்டவடத்து போகுது, பேச முடியலை, சத்தம் போட முடியலை, தண்ணி தாகம் உயிர் போகுது. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பெண் வேகமாக உள்ள நடந்து வந்து இவர்கிட்ட, நீ என்ன பார்த்து பயப்படாத, நான் எப்போவுமே உனக்கு துணையாக இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன், நான் செய்த தப்பை நீ செய்திடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் புத்திமதி சொல்ல ஆரம்பிக்குதுங்க இந்த அனுப்பிரியா அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய ஆன்மா. இதை கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல முதல்ல கொஞ்சம் விடவிடத்து பயந்தாலும் அவங்க தோற்றத்தை மாற்றவே இல்லைங்க. அதாவது ஒரு நார்மலா அவங்க அக்கா எப்படி இருப்பாங்களோ அதே தோற்றத்துல இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய அக்கா தானே, நம்மளுடைய உடன்பிறப்பு தானே, அதனால இதை பத்தி நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளுடைய பானுப்பிரியாவும் வந்துடுறாங்க. அதனால என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்கு ஒரு ஜாலி ஆயிடுது. எப்படி அப்படின்னா, தன்னுடைய அக்கா கூட பேசுறது, பழகிறது, கறி வைக்கிறது, கூட்டு வைக்கிறது, இதை பற்றி பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய பானுப்பிரியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பண்ணி பண்ணி என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டில் வைக்கக்கூடிய சாதனங்கள் எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க சித்தி சொல்லுவாங்களா, இது நல்லா இருக்குடி, நான் வைக்கிறத விட நீ ரொம்ப அழகாக வச்சிருக்கிற, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி அவங்க சித்தப்பா சாப்பிட்டுக்கிட்டோம், ரொம்ப நல்லா இருக்குது, எப்படி பண்ணுற, நீ உனக்கு யார் கற்றுக் கொடுத்தா அப்படின்லாம் கேட்கும்போது அந்த இடத்துல நம்மளுடைய பானுப்பிரியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சித்தி தான் சொல்லி தந்தாங்க, சித்தி தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க, இப்படி பண்ண சொன்னாங்க, நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சித்திக்கு தான் அந்த கிரெடிட்டை சித்திக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு செல்வங்கள் செழிப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே இருக்குங்க. அதாவது அவங்க சித்தப்பாவுக்கு திடீர்னு ஒரு பெரிய வேலை கிடைக்குது, அந்த வேலையில அவர் ஜாயின் பண்றாரு, அதுல இருந்து அவருக்கு நிறைய காசு வர ஆரம்பிக்குது, தங்க நகைகள்லாம் வாங்கி போட ஆரம்பிக்கிறாரு, வீட்டை கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படி இப்படின்லாம் பிளான் பண்றாங்க. ஆனா வீட்டை மட்டும் தொட முடியாத அளவுக்கு அவங்களுடைய ரீதி போயிட்டே இருக்குங்க. என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்கல. ஆனா நம்மளுடைய பானுப்பிரியா சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல நோட் பண்றாங்க அவங்க சித்தப்பாவும் சித்தியும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய பானுப்பிரியாவுடைய உடல் ரொம்பவே ஒல்லியா, ரொம்பவே தேஞ்சுக்கிட்டு போறத அவங்க கவனிக்கிறாங்க. அது கவனிச்ச நேரத்துல இவங்க ஒரு சின்ன டவுட் கேட்கறாங்க. யாருக்கிட்ட அப்படின்னா, பானுப்பிரியா கிட்ட. ஏமா உன்னுடைய உடம்பு இப்படி தேஞ்சிட்டு போகுது, நாங்க வீட்டுல இல்லாத சமயம் நீ சாப்பிடாம இருக்கிறியா, வாங்குறியா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன்னா ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 மாத காலத்துல அவங்க கையில செழிப்பா காசு பணம் அப்படிங்கிற அளவுல ஒரு டெவலப் ஆயிடுறாங்க. அது இல்லாம அவங்க சித்தப்பா நடந்து போயிட்டு இருந்தவர் அதன் பிறகு பைக் வாங்கிடுறாரு, குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறது, தன்னுடைய மனைவியை கொண்டு விடுறது, அதன் பிறகு அவருடைய வேலை ரியல் எஸ்டேட், அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிக்கப்ல போயிட்டே இருக்குங்க. இது எல்லாமே இந்த 4 மாச கேப்ல தானே நடந்துகிட்டே இருக்குது. சரி, உனக்கு காலேஜுக்கான இதெல்லாம் நான் பாக்குறேம்மா, ஏன்னா அவங்க கையில காசு வந்துடுச்சு, நான் உன்னை பாக்குறேம்மா, நீ நல்ல மாதிரி போய் படி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு, அதாவது அந்த வார்த்தையை எப்போ சொல்றாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு நம்மளுடைய பானுப்பிரியாவுக்கு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, பானுப்பிரியா பின்னால தானே குளிக்கிறதுக்கு போவாங்க, வாங்குவாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, பின்னால தான் எல்லாமே இருக்குது. அப்படி போன இடத்துல வலிக்கு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க காலில் பயங்கரமான அடிபட்டுருதுங்க. இந்த அடிபட்ட நேரத்துல இருந்து தன்னுடைய அக்காவுடைய ஆன்மாவை நம்மளுடைய பானுப்பிரியா பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, அனுப்பிரியாவுடைய ஆன்மா அதுக்கு பிறகு வரவே இல்லைங்க. என்னடா நடக்குது, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரியுடைய ஆன்மாவை காணலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு கிட்டத்தட்ட 48 நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி மருந்தெல்லாம் கெட்டு போட்டு கிட்டத்தட்ட 90 நாட்களில் பாதி நாள் நாங்கள் அங்கே தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, காலேஜ் படிப்பு அடுத்த வருஷத்துலேருந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். காலில் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு பிறகுதான் எனக்கு சரியாச்சுது. ஆனால் மறுபடியும் எங்கள் சித்தப்பா இந்த மாதிரி காலேஜுக்கு போகலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்க, மறுபடியும் அதே பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துடுறாங்க. வலிக்கி விழுந்து இந்த தடவை உடைந்த காலே மறுபடியும் உடையுதுங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கை மட்டும் 4 மாதங்கள் அதன் பிறகும் போகுது. அப்பவும் இந்த அனுப்பிரியாவுடைய ஆன்மாவை இவங்க பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 8 மாத காலங்கள் அனுப்பிரியாவுடைய அந்த ஆன்மாவை இவங்க பார்க்கவே இல்லை. என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒருவேளை நம்மளை விட்டுட்டு போயிட்டாலோ, அதனாலதான் நமக்கு அடிபடுதோ, ஹாஸ்பிட்டல் செலவாகுதோ, இப்படிங்கிற எண்ணத்துக்கு எல்லாமே நம்மளுடைய பானுப்பிரியாவும் வந்துடுறாங்க. சரி, இது அப்படிதான் இருக்கும் போல இருக்குது, சரி நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த கால் ரெடி ஆகுது. ஆனா கொஞ்சம் அந்த தத்தி நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்கிறாங்க. ஏன்னா அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும், அதனால அப்படிதான் நடந்துகிட்டு இருந்தேன். அதன் பிறகு ஸ்டீல் வைக்கணும், பிளைட் வைக்கணும்னு சொன்னாங்க. இல்ல, இது ஊறக்கூடிய டைம் அப்படிங்கிறதுனால, அதாவது எலும்பு ஊறி சேரக்கூடிய டைம் அப்படிங்கிறதுனால மாவு கட்டு மாதிரி தாங்க போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில ஒரு கல்யாண வீட்டுக்காக இவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய பானுப்பிரியாவும் கூட தாங்க போறாங்க. அப்படி அங்க போகக்கூடிய இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு பையன், அதாவது இவங்களுடைய முறை மாமன் கூட சொல்லலாங்க. அதாவது முறைக்கு பார்த்தா அவர் இந்த பொண்ணுக்கு
கணவனாட்டு வரக்கூடிய ஒரு தன்மை உள்ளவன். அந்த பையனை பாக்குறாங்க. பார்த்த இடத்துல அந்த முறை பையனா இருக்கக்கூடிய பையன் என்ன பண்றான் அப்படின்னா, உடனே ஒரு செல்போனை வாங்கி நம்மளுடைய பானுப்பிரியா கையில கொடுத்துட்றாங்க. கொடுத்துக்கிட்டு நீ எதுனாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணு, என்கிட்ட பேசு, இங்க காலேஜில் இங்கேயே சேர்ந்துடலாம், சென்னையிலே சேர்ந்துடலாம், அதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பையன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறான். என்ன அப்படின்னா, அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவனுக்கு பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அவ நம்ம வீட்டில தான் தங்குவா, நம்ம வீட்டுல இருந்து காலேஜுக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் பேசினதுனால பானுப்பிரியாவை அங்க இருந்து கூட்டிகிட்டே வரலைங்க. யார் அப்படின்னா சித்தப்பாவும் சித்தியும். சரிம்மா, நீ இங்கே நின்று அதை படிக்கக்கூடிய வேலையை பாரு, அதுக்குள்ள ஏற்பாடுகளை நாங்களும் செய்துக்கிட்டோம், காசு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுறாங்க. இல்லை நீங்கள் காசையே தர வேண்டாம், நான் பார்த்துக்கிட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சித்தப்பாவும் சித்தியும் கூப்பிட்டு அந்த இடத்துல அந்த பையன் என்ன பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, கண்டிப்பாக நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ண போகிறேன், அதனால நீங்கள் ₹1 தர வேண்டாம், நான் அந்த பொண்ணு அந்த மாதிரி நான் ஏற்றுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாட்டையும் பேசிடுறான். அவனுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளோட இருக்கக்கூடிய பையன் தான், ஒத்தைக்கு ஒரு பையன். அதாவது அவனுக்கு என்ன தேவையோ அதை அவங்க அப்பா அம்மாவும் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய பையன். அதனால அவன் ஆசைப்பட்டுட்டான். கண்டிப்பாக அந்த பொண்ணை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவன் கல்யாணம் பண்ணட்டும், அது வரைக்கும் அந்த பொண்ணு எங்கள் ஊர், அதாவது எங்கள் வீட்டில் நின்று படிக்கட்டும் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு பானுப்பிரியாவுக்கும் கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு அளவளப்பு இருந்தாலும் தன்னுடைய அக்காவுடைய ஆன்மா வந்ததுன்னா இந்த பையன் எப்படி என்ன ஏதுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இவனு கூட பழக்கம் வச்சுக்கலாமா, அதாவது கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, இவங்க அக்காவுடைய அந்த ஆன்மா வரவே இல்லைங்க. அப்படி இவங்க அக்காளுடைய ஆன்மா வராததுனால அந்த இடத்துல இவங்க ரொம்பவே குழம்பி போறாங்க. என்னடா வராம இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோடவே இருந்துட்டு இருக்கிறாங்க. இது நமக்கு கரெக்டா இருக்குமா, இல்லை இது தப்பா போய் முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க அக்காவுடைய ஆன்மாவை கூப்பிட்டு வரைக்கும் பாக்குறாங்க. அக்கா அக்கான்னு கூப்பிட்டா வந்துருவாங்களாம். ஆனா அப்படி கூப்பிட்ட பிறகும் அந்த ஆன்மா வரல. அதனால ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. என்னன்னா, ஆன்மா இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, சரி நம்மளுடைய லைஃப் வந்து செட்டில் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு அவங்களும் அங்க இருந்து கல்லூரி படிப்பை தொடங்குறாங்க. அதுவும் அந்த காதலனான அந்த பையனுக்கு கூட இவங்க காலேஜுக்கு அந்த பையன் தான் கொண்டு விடுறது, ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்து விடுறது அப்படிங்கிறது மாதிரி அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி போகுதுங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குதுன்னா, 6 மாதத்துக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இங்க வீட்டுல, அதாவது இங்க சித்தப்பா சித்தி வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டா வந்தாங்க இல்லையா, அவங்க சுத்தமா தரமாட்டாயிடுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் எடுத்தாங்க இல்லையா, அப்படி எடுத்து அதை பெரிய லெவலில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காசை எல்லாம் ஒரு இடத்துக்கு மேலே இது பண்ணிடுறாங்க. அதாவது ஒரு இடத்த வாங்கிடுறாங்க. வாங்கிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வித்துடலாம்னு பார்க்கும்போது அந்த இடத்தை வாங்குறதுக்கு யாருமே வரலைங்க. இவருக்கு வேற விதமான அந்த இது வேலைகள் எல்லாமே அப்படியே தட்டுப்பட்டு போகும். நம்மளுடைய பானுப்பிரியாவுடைய சித்தப்பாவுக்கு எந்த இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதாவது வாங்கி போட்ட இடம் அது வேற அப்படி இருக்குது, கையில் காசு இல்லை, பயங்கரமாக கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறாரு. அதாவது என்னன்னா, டெவலப் ஆகி வந்தவர் கிட்டத்தட்ட இந்த பெண் இங்க வந்து ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. இந்த 6 மாசத்துல தரமட்டம் ஆயிடுறாங்க. அதன் பிறகுதாங்க போன் பண்றாங்க நம்மளுடைய பானுப்பிரியாவுக்கு, இந்த மாதிரி நான் ஒரு கஷ்டத்துல இருக்கமா, ஏதாவது காசு இருந்தா போட்டு விடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய நிலைமைக்கு அவங்க சித்தப்பாவும் சித்தியும் வந்துடுறாங்க. இது எதனால நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த வாலிபர்கிட்ட, அதாவது பானுப்பிரியாவுடைய காதலன் கிட்டையும் அவங்க மாமனார் மாமி கிட்டையும் விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. ஒன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நேரம் ஊருக்கு வந்திருக்காங்க பானுப்பிரியா. அப்படி ஊருக்கு வந்த இடத்துல தாங்க அங்க ஒரு சம்பவமே நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, பானுப்பிரியாவுடைய உடம்புக்குள்ள சரட்டுன்னு அவங்க அக்காளுடைய ஆன்மா புகுந்துருதுங்க. அப்படி புகுந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வான் பண்ண ஆரம்பிக்குது. என்னுடைய தங்கச்சியை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன், அவ என் கூட தான் காலம் ஃபுல்லா இருக்கணும், நானும் அவளும் இந்த வீட்டுல தான் இருப்போம், இந்த வீட்டை நீங்க டெவலப் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு சும்மா இருக்கணும், அவளை அங்க கட்டி கொடுக்குறேன் இங்க கட்டி கொடுக்குறேன், அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு ஏதாவது பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து பானுப்பிரியாவை கையோட கூட்டிட்டு போயிருவேன், அவளை கொன்னு நான் கொண்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி கர்ஜனையோட பேசுது. பானுப்பிரியாவுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அனுப்பிரியாங்கிற அந்த ஆன்மா பேசுதுங்க. இதை கேட்ட உடனே அந்த குடும்பமே நடுங்கிறது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. அதன் பிறகு சில விஷயங்களை சொல்லுது. நான் இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் சொத்து சுகம் எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சேன். அதாவது என்ன அப்படின்னா, வரக்கூடிய கஸ்டமரை தனக்கு அடக்கமாக ஆக்கி கொடுத்ததே நான் தான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எங்க சித்தப்பா வந்து ரியல் எஸ்டேட்லாம் ஆரம்பிச்சார் இல்லையா, அதுல எல்லாம் டெவலப் ஆகி வந்துட்டு இருந்தார் இல்லையா, அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்குது. சித்தியுடைய சம்பளம் ஏற்றி கொடுத்து அந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அவங்க யாருமே பானுப்பிரியாவை வந்து தூக்கி தூர போட்டக்கூடாது, பானுப்பிரியா இங்கேயே தான் இருக்கணும், கல்யாணம் பண்ணக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, அவ எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில
அங்க இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்குங்க. அதைத்தான் இவங்க இந்த உடம்புக்குள்ள இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை தவிர அதாவது இந்த இடத்த விட்டு பானுப்பிரியா போயிட்டா அப்படின்னா உங்க யாருக்கும் நல்லதே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல என்ன அப்படின்னா பானுப்பிரியா நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள அந்த ரூம், அதாவது அந்த பெண் இறந்து போனாங்க இல்லையா, அந்த ரூமுக்குள்ள போய் தாள் போட்டுட்டு உள்ள உட்காந்துடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த இடத்துல ஒன்றும் புரியாத நிலைமையில நின்றுட்டு இருக்கிறாங்க. யார் அப்படின்னா அவங்கள லவ் பண்ண அந்த பையன், அவங்களுடைய குடும்பம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவ்வளவு நாள் அப்ப ஏன் அங்க இருக்கும்போது அந்த ஆன்மாவால வர முடியல, எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பையனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து கருப்பசாமிக்கு சாமி ஆடக்கூடிய நபருங்க. அவங்க ஊர்லேயே வந்து ஒரு பெரிய கோவில் இருக்குது, அதாவது கருப்பசாமிக்குன்னே வச்சிருக்கிறாங்க. அந்த கோவில்ல முதன்மையாட்டு சாமி ஆடக்கூடிய நபருங்க. அங்க போனதுனால, அதாவது பானுப்பிரியா அங்க போனதுனால அந்த கருப்பு சாமியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளுடைய பானுப்பிரியா இருந்ததுனால இந்த குடும்பத்துக்குள்ளாடி போக முடியாம தவிச்சுக்கிட்டே இருந்திருக்குங்க. அதனாலதான் சித்தியுடைய குடும்பத்தை இந்த மாதிரி அடிப்படையில, அதாவது எல்லாத்தையுமே ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்படி ஆட்டி படைச்சதுனால கண்டிப்பா பானுப்பிரியா இங்க வந்துதான் ஆகணும், அதாவது நம்மளுடைய அனுப்பிரியாவுடைய அந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். அப்படி வந்தா அவ இங்க இருந்து போக முடியாம ஆக்குறது தான் இந்த ஆன்மாவுடைய திட்டமா இருந்திருக்குங்க. இந்த விஷயத்த வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிடுறாங்க. யார் அப்படின்னா அந்த பையனுடைய அப்பா, அதாவது பானுப்பிரியாவுடைய மாமனார். அவர் புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ நீ இதை வச்சுதான் இது பண்றியா அப்படிங்கறது மாதிரி சத்தமாட்ட கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல அவர் தன்னுடைய உடம்புல அந்த கருப்பசாமியை வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆனா கருப்பசாமி அவருடைய உடம்புக்குள்ளாடி வரவே இல்லைங்க. என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்கிடவே முடியல. அந்த நபர் வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவங்க வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அவங்க சென்னையில இருந்துட்டு இருக்கிறாங்க, தொழில் அங்க நடக்கிறதுனால. ஆனா மதுரையில இருக்கக்கூடிய அந்த கருப்பசாமி இருக்குது இல்லையா, அந்த கோவில் திருவிழா நடக்கும்போது கண்டிப்பா இவர் அங்க நிப்பாராம். இவருக்கு மேலதான் அந்த சாமி ஆடவே செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல தாங்க இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல நல்ல சாமியை கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனா சாமி வரவே இல்லை. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. அந்த இடத்துக்குள்ள குழம்பிட்டே இருக்கிறாங்க. சரி அவ இங்கே இருக்கட்டும், ஒரு வாரத்துல வந்து நாங்க பார்த்துக்கிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. யார் அப்படின்னா நம்மளுடைய பானுப்பிரியாவுடைய மாமனார் குடும்பம் அங்கிருந்து கிளம்பி போயிருதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இங்க வீட்டுக்குள்ள போனவ அதன் பிறகு என்ன சொல்றா அப்படின்னா, அதாவது அனுப்பிரியாவட்டு தான் மாறி இருக்கிறாங்க, பானுப்பிரியாவட்டு இல்ல. அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க சித்தப்பா சித்திக்கிட்ட. என்ன இந்த வீட்டுல இருந்து நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி தரமட்டம் ஆயிடுவீங்க. நான் இங்க இருக்கிறது வரைக்கும் தான் உங்களுக்கு செல்வ செழிப்போட உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே சித்தப்பா சித்தி கொஞ்சம் சுயநலமாட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி அவங்கள இனிமேல் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாம், அவங்களுக்கு இஷ்டப்படாத விஷயத்த நாங்க பண்ண வேண்டிய தேவையில்லை, அதனால தயவு செய்து இங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி போன் பண்ணியே சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்த அந்த அதை தட்டி போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா வாய்ப்புகள் எல்லாமே, அந்த வாய்ப்புகள் எல்லாம் மறுபடியும் தேடி வருது. அதாவது பானுப்பிரியா வீட்டுக்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி வாய்ப்புகள் மறுபடியும் தேடி வந்த உடனே அவர் அப்படியே ரொட்டேட் ஆயிடுறாரு, அதாவது இவங்க சித்தப்பாவும் சித்தி. ஆனா அந்த இடத்துல அந்த காதலனான அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா கண்டிப்பா இதை விடக்கூடாதுப்பா, அவ எனக்கு தான் சொந்தம், அந்த ஆன்மாவை அழிச்சு கண்டிப்பா எனக்கு அந்த பொண்ணை சேர்த்து வைங்க அப்படிங்கிறது மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டுடுறாருங்க. ஏன் அப்படின்னு நான் சொன்னேன், ஒத்தைக்கு ஒரு மகன், ரொம்பவே சொத்தும் சுகமா இருக்கக்கூடியவன், அவருக்கு எல்லாமே இருக்குது, இருந்தாலும் அவன் நினைச்சா எப்படிப்பட்ட பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணிடலாம். ஆனா அந்த பொண்ணுக்கு மேல ஆசைப்பட்டது அது ஒரு ஆண்டவனுடைய ஒரு இதுன்னு சொல்லலாங்க. அப்படி அந்த பையன் அவங்க வீட்டுல சொன்னனால அவங்க அப்பா நான் கண்டிப்பா பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க மறுபடியும் டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் நம்மளுடைய பானுப்பிரியா இருக்கிறாங்க. ஆனா பானுப்பிரியா வாட்டு கிடையாதுங்க, அனுப்பிரியா தாங்க உடம்புல இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல சித்தப்பா சித்திக்கிட்ட ரொம்ப பாசமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்து சம்பவமே மாறுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தப்பா சித்தியெல்லாம் மறுபடியும் டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மாசத்திலே போனதெல்லாம் ரிட்டர்ன் பிடிச்சி அந்த வாங்கின இடத்த டபுள் மடங்குக்கு வித்து நல்ல காசு பார்த்துடுறாரு இவங்க சித்தப்பா. அவங்களுடைய டெவலப் நல்லா ஆன உடனே இந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லைங்க. சரி என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காதலனான பையனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அதாவது பானுப்பிரியாவுடைய மாமனார், அவர் வந்து சில மாந்திரிகர்களை சந்திக்கிறாரு. அப்படி சில மாந்திரிகர்களை சந்திச்சு இந்த பெண்ணுகிட்ட இருந்து அந்த ஆன்மாவை பிரிக்கணும். ஆனா அந்த பெண்ணை வந்து அந்த இடத்துல போய் நம்ம பார்க்கவோ பேசவோ முடியாது. அந்த பெண் பெண்ணா இல்லை, அதாவது பானுப்பிரியாவா இல்லாம அனுப்பிரியாவா இருக்கிறதுனால அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து பேச முடியாது, தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேரளாவில இருந்து சில நம்பூதிரிகளை கூட்டிட்டு போய்தாங்க அந்த ஊருடைய வெளியில எல்லை பகுதியில வந்து ஒரு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சுடுகாட்டு பக்கத்துல இருந்து. யாருடைய சுடுகாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த
அனுப்பிரியாவை அடக்கம் பண்ணியிருக்கக்கூடிய சுடுகாட்டுல தாங்க அந்த வேலையே நடந்திருக்குது. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய பூஜை அங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த சுடுகாட்டுக்குள்ளாடி. அதாவது அனுப்பிரியாவுடைய கல்லறையில அப்படி இழுத்து எடுக்கிறாங்க. எங்க இருந்து? பானுப்பிரியாவுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனுப்பிரியாவுடைய ஆன்மாவை வந்து அன்னைக்கு நைட்டே அங்கிருந்து தூக்கிடுறாங்க. தூக்குறது மட்டும் இல்லாம அந்த ஆன்மாவை சமாதி கட்டியே முடிச்சிடுறாங்க. முடிச்சுக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளாடி பானுப்பிரியா இருக்கக்கூடிய இடத்துல கேட்கிறா, நான் எப்ப இங்க வந்தேன், எப்படி நான் இவ்வளவு நாள் இங்க இருக்கேன், என்னுடைய காலேஜ் படிப்பு என்ன ஆச்சு, ஏன் என்ன இங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சித்தப்பா சித்தி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு அந்த இடத்துல அவங்க சித்தப்பா சித்தி, நீ அனுப்பிரியாவா இல்ல பானுப்பிரியாவான்னு கேட்கறாங்க. நான் பானுப்பிரியா தான் பேசுறேன். அப்பதான் அவங்களுக்கு புரியுது அனுப்பிரியா உடம்புக்குள்ளாடி இல்லை அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, வெளியே எங்கேயா போயிருக்கும் போல இருக்குது, வந்துடும், இனி கொஞ்ச நேரம் தூங்குமா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் இந்த பெண் தூங்கவே இல்லை, பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுடைய அந்த செல்போன் எல்லாம் வந்து காணாமல் போயிருக்கு, அந்த இதெல்லாம் கிடைக்கல. இவங்களுடைய அந்த சென்னைக்கு போனாங்க இல்லையா, அந்த லிஸ்டே இல்லாத அளவுக்கு இவங்க எல்லாமே மறைச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பெண்ணுடைய மனசு அழிக்க முடியாது இல்லையா, அது கேட்க ஆரம்பிக்குதுங்க. எங்க என்னுடைய பொருட்கள்லாம் எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு புரிஞ்சிருது. அதாவது இப்ப அனுப்பிரியா இல்லை, இது பானுப்பிரியா, விஷயத்தை எடுத்து சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் சொன்ன உடனே, உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல பானுப்பிரியா ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால சித்தப்பா சித்தி மற்றும் பானுப்பிரியாவுக்கு பெரிய ஒரு போர்க்களமே அந்த இடத்துல நடக்குதுங்க. உடனே அவனுக்கு கால் பண்ணணும், எனக்கு போனை தர்றீங்களா இல்லையான்னு கேட்கும்போது அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த பெண் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, வேகமா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அவங்க ஊர்ல வந்து எஸ்டிடி பூத் ஒன்று இருந்திருக்குங்க. அந்த பூத்துல, அதாவது ₹1 காயின் சொல்லுவாங்க, அந்த காயின்ல போய் காயின் போட்டு உடனே அந்த இடத்துல பானுப்பிரியா என்ன பண்றாங்க அப்படின்னா, கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கிட்ட? காதலன்கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நாங்களும் உங்க ஊருக்குள்ளதான் இருக்கிறோம், உங்க அக்காவுடைய ஆன்மாவை நாங்க இந்த மாதிரி பண்ணனாலதான் நீ இப்ப முழிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களுடைய காதலன் எடுத்து சொல்ல, உடனே இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல, அதாவது பானுப்பிரியா எந்த இடத்துல போன் பேசிட்டு இருந்தாங்களோ அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரத்துல தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. சல்னு கார்ல வந்து பானுப்பிரியாவை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா எங்க போயிட்டாங்க அப்படின்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அங்க வச்சு தாலி கட்டு எல்லாமே முடிச்சிடுறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க, எல்லாமே செட்டப்போட இருந்திருக்கிறாங்க. எல்லாம் முடிச்சுக்கிட்டு அங்க இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு நேர சென்னைக்கே போயிட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, சித்தப்பா சித்தி இவங்க 2 பேருமே இவங்க அந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு தெரியும் இல்லையா, அங்கே தேடி போயிடுறாங்க. தேடி போய் அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் அனைத்தையுமே சொல்றாங்க. சொல்லி அந்த இடத்துல அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு சொத்து சுகம் பணம் கணம் எதாவது வேணும்னா கூட நானே கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்த பையனுக்கு அவ்வளவு சொத்து சுகம் பணம்லாம் பயங்கரமான ஒரு பெரிய பணக்காரனான ஒரு பையங்க. நீங்க அதை கேட்காம அந்த பெண்ணுடைய ஆன்மா சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பெண்ணை நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சீங்க இல்லையா, அது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப அன்பான ஒரு ஆட்களா இருந்திருக்கிறாங்க. அதனால உங்களுடைய எந்த பிரச்சனையும் நாங்க பார்த்துக்கிடுவோம், இனிமேல் அந்த அனுப்பிரியாவுடைய ஆன்மாவால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதை நாங்க வந்து சமாதி கட்டிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல இந்த சம்பவமே முடியுதுங்க. ஆனா கிட்டத்தட்ட 2023ல இதே பிரச்சனை மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்ப நான் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நள்ளிரவு வேளையில அந்த பெண் வந்து, அதாவது அனுப்பிரியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஆன்மாவை நம்மளுடைய பானுப்பிரியா மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பானுப்பிரியாவுக்கு கிட்டத்தட்ட 2 குழந்தைகள் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 7 வயசு 8 வயசுங்கிற அளவுல குழந்தைகள் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணை பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் தன்னை உன் கூட ஏத்துக்க அப்படிங்கிறது மாதிரி அடிக்கடி வந்திருக்குது. தன்னுடைய அக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு பாசம் வந்து எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யும். அதுவும் இரட்டை பிள்ளைகள், ரொம்பவே பாசம் அதிகமா இருந்திருக்குது. அதனால இந்த இடத்துல ஸ்லிப் ஆயிடுறாங்க. சரி நீ என் கூட இருந்துக்க, ஆனா என்ன எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் மனசார ஏத்துக்கிட்டாங்க. அப்படி ஏத்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு அடிபட ஆரம்பிக்குதுங்க. அதாவது தன்னுடைய மனைவியான பானுப்பிரியா கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு லைட்டா கோவப்பட்டா கூட அவருக்கு உடம்புல ஏதாவது ஒரு அடிபட்டு ரத்த காயமாயிரும். இப்படியெல்லாம் ஆக ஆரம்பிக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டுறாங்க நம்மளுடைய பானுப்பிரியா. என்ன அப்படின்னா, இதெல்லாம் இந்த சேட்டையெல்லாம் பண்றது நம்மளுடைய அக்கா தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த கணவன் மனைவிக்குள்ளாடி வரக்கூடிய சண்டைகள், சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும். அது கொஞ்சம் ஓவராவா ஆகக்கூடிய இதுலாம் பார்த்துருக்குறோம், நம்மளுக்கும் நடந்திருக்குது இந்த மாதிரிலாம். அப்படி ஆகக்கூடிய டைம்ல ஒரு நாள் என்ன ஆயிட்டு அப்படின்னா, பானுப்பிரியாவுடைய ஹஸ்பண்டுடைய கழுத்துல வந்து யாரோ கையால் அடிச்ச ஒரு தடம், அந்த வலியை வந்து அவரால் தாங்கவே முடியல. ஆனா யார் அடிச்சாங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கும் தெரியல. அவர் வந்து அதை
வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கிறாரு. ஒரு கை தடம் கருப்பு கலர், அவர் வந்து ஆள் பார்க்குறது நல்ல செக்க சிவந்த ஒரு உடம்புள்ள ஒரு ஆள், அடிப்பட்டதுனால பயங்கரமாக அந்த இடம் வந்து கருப்பு கலரில் இருக்கிறத அடிக்கடி பார்த்துடுறாங்க. அதாவது பானுப்பிரியா பார்த்துடுறாங்க. இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் அவருக்கும் தெரிய மாட்டேங்குது. சரின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லையும் செக் பண்ணியிருக்கிறாங்க. செக் பண்ணப்போ இது மேலே தான் ஏதோ கருத்து இருக்குது, ஏதோ ஒரு கெமிக்கல் ஏதோ பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாளடைவில் இவருடைய உடம்பு, அதாவது இவருடைய கணவருடைய உடம்பு வந்து மெல்லிசாக ஆரம்பிச்சிருக்குது. ரொம்பவே நோய்வாய்ப்படக்கூடிய கண்டிஷனில் இருக்கும்போது தாங்க நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, என்னன்னே தெரியல, உங்களால் பார்க்க முடியுமா? இதுக்கு முன்னால் வந்து ஒரு நம்பூதிரிகளெல்லாம் வந்து எங்கள் மாமனார் கூட்டிகிட்டு வந்து பார்த்தாரு. மாமனார் இறந்த பிறகு எங்களுக்கு அந்த கான்டாக்ட் எதுவுமே கிடைக்கல, அதனால தயவு செய்து ஒன்று பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் இங்கேருந்து சென்னை போயிருந்தேன். சென்னை போய் அவங்களுடைய பிரச்சனையை வந்து நான் தீர்த்தேன். அப்படி நான் தீர்க்கும்போது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனுப்பிரியா அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய ஆன்மா தாங்க இந்த சேட்டை அவ்வளவுமே பண்ணியிருக்குது. அப்போ நான் அங்கே வச்சு கேட்டுக்க அந்த பொண்ணுக்கிட்ட, மறுபடியும் அந்த பெண்ணுடைய ஆன்மா இங்கே வந்திருக்குது, நீ அதை ஏற்றுக்கிட்டு இருக்கிற, அதனால தான் அது இதெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த நான் தெளிவுபடுத்தினேன். இனிமேல் அவளை பற்றின எந்த இது எனக்கு தேவையில்லை, உயிரோடு இருக்கக்கூடியவங்கள வாழ விடணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு ஆன்மாவும் எனக்கு தேவை கிடையாது, அக்காவும் எனக்கு தேவை கிடையாது, எப்படியாவது இதை ஒழிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்ன பிறகு நாங்கள் கிட்டத்தட்ட 2 நாட்கள் அங்கே தங்கி இருந்து இந்த சம்பவத்தை செய்து முடித்தோம். என்ன அப்படின்னா, இந்த 2 நாளுமே என் கூட எந்த சிஷியர்களும் கிடையாது. நான் சிங்கிளாக போய் தான் இதை பண்ணினேன். ஏன் அப்படின்னா அந்த டைம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்தது. நிறைய இடத்துக்கு நிறைய பசங்களை அனுப்பி வச்சுருந்தேன். அதனால நான் மட்டும்தான் தனியாக போக வேண்டியது இருந்தது. அப்படி தனியாக போய் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ஆன்மாவை அங்கேருந்து அடக்கி எடுத்துட்டேன். எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த தேங்காய், அதாவது தேங்காயில் தான் அடக்கி கொண்டு வந்தேன். கொண்டு வந்து கரெக்டாக இந்த நம்பூதிரிகள் திண்டுக்கல்ல ஒரு சுடுகாட்டுக்குள்ளாடி இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க இல்லையா, அங்கேயே போயிட்டேங்க. அது மறுநாள் காலையில் தான் நான் போகிறேன். அந்த இடத்தையெல்லாம் பார்த்து வச்சுட்டு அதே நாள் நைட்டு அங்கே போயிருந்து இந்த ஆன்மா இனிமேல் வெளியே வராத அளவுக்கு சில வேலைகளை பண்ணி அந்த ஆன்மாவுக்கு சக்தி கொடுத்து முக்தி கொடுத்து அங்கே இருந்து அனுப்பவும் செய்துட்டேன். அதன் பிறகு அவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து மறுபடியும் அவர் நல்லா கிளியர் ஆகிட்டாரு. அவருடைய உடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம எந்திரங்கள்லாம் எழுதி கொடுத்துருக்குறோம், அதாவது பூஜை பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே கருப்பசாமி வந்துட்டு போகிறத நான் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நம்ம எந்த விஷயம் பண்ணாலுமே நரசிங்கரை வச்சு தான் நான் பண்ணுவேன். மற்ற தெய்வங்களெல்லாம் துணை தெய்வங்களெல்லாம் வந்து பெரிய அளவில் கூப்பிட மாட்டேன். அது அவங்கவுங்க தெய்வம், அதாவது ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய தெய்வங்கள் இருக்கும் இல்லையா, குல தெய்வமாட்டும் இருக்கும் இல்லையா, அவங்கள மட்டும்தான் கூப்பிடுவேன். அவங்களுக்கு தேவையான பலி பூஜைகளை கொடுத்து இந்த பிரச்சனையில இருந்து அவங்கள நானும் வெளியே கொண்டு வந்துட்டேன். அதன் பிறகு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடிக்கடி அவங்க என்ன கால் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அக்கௌண்ட்ல காசு போடாதீங்க, தேவையில்லாமல் போடாதீங்கன்னு சொன்னால் அதுக்கும் காசு போடுவாங்க. அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, போடுறதெல்லாம் தப்பு கிடையாது. அப்படி போடும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதை எனக்கு கிளியர் பண்ணுங்க, இல்லை யாருக்காவது அந்த காசை நீங்க உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஏன்னா நிறைய பேர் காசு போடுவாங்க, சில பேர் வந்து காசு போடாமல் இருப்பாங்க, சிலவங்களும் போட்டுட்டு வராமல் இருக்கும், அவங்களும் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் போட்டு குழப்பி விடுறேன். இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்கிற விஷயத்த வந்து கரெக்டாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கணும். அதுதான் என்னுடைய பழக்கம். அந்தந்த வேலைக்கு என்ன ஆகுமோ அந்த காசை கேட்டு வாங்கி தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய சேனல்களை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.